ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் ஏப்ரல் 3 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். எத்தனை வருஷமா நானும் முடியாது. எங்க தலைவர் மாதிரி அவருக்கு சீட்டை கொடுக்கணும். சட்டப்பேரவை தேர்தலுக்காக அனைத்து அரசியல் கட்சிகளும் வேட்பாளர்களை அறிவித்து தீவிர பரப்புரையில் இறங்கியுள்ளன. தேர்தல் நடைபெறும் தேதியான ஏப்ரல் 23 நெருங்கி வரும் நிலையில் வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ளது. விடுமுறை நாட்கள் தவிர்த்து வேட்புமனு தாக்கல் செய்ய இன்னும் 4 நாட்களே உள்ளதால் வேட்பாளர்கள் மனு தாக்கலிலும் தேர்தல் பிரச்சாரத்திலும் தீவிரம் காட்டி வருகின்றனர். இந்த சூழலில் திமுக தலைமையிலான கூட்டணியில் 28 தொகுதிகளை ஒதுக்கீடு பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி இதுவரை தனது வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிடவில்லை. டெல்லி காங்கிரஸ் உயர்மட்டத்திடம் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை சமர்ப்பித்த வேட்பாளர் பட்டியலுக்கு கட்சியின் உள்ளூர் நிர்வாகிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் இடையே கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் வேட்பாளர் பட்டியல் அறிவிப்பில் இழுபறி நீடித்து வருகிறது. இந்த நிலையில் வேட்புமனு தாக்கலுக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் சென்னை சத்தியமூர்த்தி பவன் அமைந்துள்ள தமிழக காங்கிரஸ் தலைமை அலுவலகத்திற்கு வந்த காங்கிரஸ் சேவா தளத்தை சேர்ந்த பெண் உறுப்பினர் ஒருவர் டீசல் கேனுடன் வந்திருந்தார். கொங்கு விஜயனுக்கு இந்த தேர்தலில் வாய்ப்பு அளிக்க வேண்டும் என அவர் திடீரென டீசலை மேல் ஊற்றிக்கொண்டு விபரீதமான செயலில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது அங்கிருந்த காங்கிரஸ் பிரமுகர்கள், பாதுகாவலர்கள் மற்றும் போலீசார் உடனடியாக அவரை தடுத்து நிறுத்தினர். அவரை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவ இடத்தில் பரபரப்பு ஏற்பட்டதால் அப்பகுதியில் போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டது. தேர்தலுக்கு முன்பிலிருந்தே காங்கிரஸ் கட்சிக்குள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நிலவி வருகின்றன. தாவேகாவுடன் கூட்டணி செல்வது, திமுகவை கடுமையாக விமர்சிப்பது என்று ஒவ்வொரு கோஷ்டியாக அடுத்தடுத்து காங்கிரசுக்குள் புயலை கிளப்பிக் கொண்டிருந்தனர். இதனால் திமுக காங்கிரஸ் இடையே கடும் மனக்கசப்பு எழுந்தது. தொகுதி பங்கீட்டிலும் அது எதிரொலித்தது. இறுதியாக ப. சிதம்பரம் போன்றோர் திமுக தலைமையிடம் பேச்சுவார்த்தை நடத்தி 28 சட்டமன்ற தொகுதிகளை கேட்டு பெற்றனர். ஆனால் திமுக கூட்டணியில் முதல் கட்சியாக தொகுதியை கேட்டு வந்த காங்கிரஸ் தற்போது வரை வேட்பாளர்களை அறிவிக்காமல் இருந்து வருகிறது. இதனிடையே காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி, காங்கிரஸ் கட்சியின் தொகுதி தேர்வில் எவ்வித வெளிப்படைத்தன்மையும் இல்லை, வெளிப்படைத்தன்மையோடும் விரிவான விவாதத்திற்கு பின்பே தொகுதி தேர்வு செய்யப்பட வேண்டும் என்ற எங்கள் கருத்தை பொறுப்பாளர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அனைத்துமே மிக ரகசியமான முறையில் நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சியின் நலன் முழுக்கவும் சமரசம் செய்யப்பட்டுவிட்டது. நம் போன்ற உண்மையான காங்கிரஸ் கட்சி தொண்டர்களின் ஆண்டாண்டு கால உழைப்பை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்காக ஒரு சிறு திரும்பை கூட கிள்ளி போட்டிராத சிலர் விற்று தின்பதை பார்க்க வேதனையாக உள்ளது. இந்த மோசமான சூழலை கேள்வி கேட்காமல் மௌனமாக இருக்க முடியாது. பொறுப்பாளர்கள், மாநில தலைவர், சட்டமன்ற கட்சி தலைவர் மட்டுமே கட்சி அல்ல. லட்சக்கணக்கான தொண்டர்களின் உணர்வும் உழைப்புமே கட்சி. பட்டியல் வெளியானதும் விரிவாக பேசலாம். இதே விற்பனை அணுகுமுறையோடுதான் வேட்பாளர் தேர்வும் நடக்கும் என்றால் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை யாராலும் காப்பாற்ற முடியாது என்று வெளிப்படையாகவே சாடியிருந்தார். இந்த நிலையில்தான் தமிழக காங்கிரஸ் வேட்பாளர் அறிவிப்பதில் பல்வேறு குளறுபடிகள் நீடித்து வருவதாக கூறப்படுகிறது. மேலும் ஏற்கனவே தமிழக காங்கிரஸ் தரப்பில் இருந்து டெல்லி அனுப்பப்பட்ட வேட்பாளர்கள் பட்டியலில் ராகுலுக்கு திருப்தி இல்லை என்றும், இவர்களை எந்த அடிப்படையில் தேர்வு செய்தீர்கள் என்று கேள்விகளால் தொலைத்து எடுத்திருக்கிறாராம். அதனால் தற்போது வேறு பட்டியலையும் தமிழக காங்கிரஸ் தலைமை தயார் செய்து கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. வேட்புமனு தாக்கல் செய்ய இன்னும் 2 நாட்களே உள்ள நிலையில் தற்போது வரை காங்கிரஸில் வேட்பாளர் இறுதி செய்யப்படாதது காங்கிரஸ் தொண்டர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.